நான் உங்க டெல்லி தமிழச்சி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். இன்னைக்கு 30 days weight loss சேலஞ்சோட டே 3. இன்னைக்கு என்னெல்லாம் ஃபாலோ பண்ண போறோம்னு சொல்லிட்டு டிப்ஸ் அண்ட் ரெசிபிஸோட உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். சோ ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்க, அப்பதான் நீங்க weight loss பண்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நிறைய நம்ம சேனல் வீடியோஸ் ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் weight loss பண்ணுறதுக்காக ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அவங்க எல்லாத்துக்குமே ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். சோ மறக்காம ஷேர் பண்ணி விட்டுருங்க. இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சமானதாகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் நான் நம்புறேன். அப்படி இருக்குன்னா உங்களுக்கு ஒரே ஒரு லைக் கொடுத்து என்ன மோட்டிவேட் பண்ணுங்க. நீங்க கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் இன்னும் நிறைய பேருக்கு நம்மளோட வீடியோவை கொண்டு போய் சேர்க்கும் யூடியூபோட ரெக்கமெண்டேஷன்ஸ்ல. சோ அதனால லைக் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிச்சுக்கோங்க. எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இப்ப வாங்க சில டவுட்ஸ் கேட்டிருக்கீங்க, அதெல்லாமே பார்த்ததுக்கு அப்புறமா இன்னைக்கு டே ரொட்டீன் பார்க்கலாம். நிறைய ரெசிபிஸ் இருக்கு, ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா சுமதி சிஸ்டர். ஹாய் சுமதி சிஸ்டர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அதுக்கப்புறம் பிரேமாமா. ஹாய் பிரேமாமா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களாமா? அதுக்கப்புறம் ஷாம்லா சிஸ்டர் பெங்களூர்ல இருந்து. ஹாய் ஷாம்லா சிஸ்டர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஆல்ரெடி நமக்கு ஷாம்லா சிஸ்டர் இருக்காங்க. நிறைய ஷாம்லாலே நிறைய பேர் ஆட் ஆயிட்டு இருக்கீங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நீங்க வெயிட் லாஸ் வீடியோ போட்டுட்டு இருக்கீங்க சிஸ்டர். உண்மையில நீங்க கஷ்டப்பட்டு தான் போடுறீங்க. அது என்னால ஃபீல் பண்ண முடியுது. ஏன்னா நான் ஒரு 3 months முன்னாடி ஒரு சேனல் வெயிட் லாஸ் வீடியோ போடுவோம். உங்கள்கிட்ட நான் கேட்டேன், நீ ஒரு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்து எங்க ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு 500 ரூபாய் ஃபர்ஸ்ட் பேமெண்ட் கட்டுங்க. ஒரு டவுட் கேட்டாங்களா, அதுக்கு பேமெண்ட் 500 ரூபாய் கட்டுங்கன்னு சொன்னதா சொன்னாங்க. ஒரு 2 சிஸ்டர் அதுக்கு கீழே நானும் அப்படிதான் கேட்டேன், எனக்கும் நடந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. சோ நீங்க எங்களுக்காக இவ்வளவு எஃபர்ட்ஸ் போடுறீங்க சிஸ்டர், ரொம்ப சந்தோஷம் எங்களுக்கு அப்படின்னு சொல்றீங்க. எனக்கு இதை கேட்கறதுக்கு நான் போடுற எஃபர்ட்டுக்கு ஏதோ ஒரு சின்ன ஒரு பூஸ்டப் மாதிரி எனக்கு இருக்கு. பெரிய பூஸ்டப்பா இருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு சிஸ்டர்ஸ். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டயட் பிளான் மட்டும் 1 மந்த்துக்கு கொடுங்களேன் அப்படின்னு கேட்டீங்க. நான் ஒரு கோச் கிடையாது. நான் ஜஸ்ட் ஐடியாஸ் கொடுக்குறேன். நான் கொடுக்குற சாப்பாட்டு அப்படி கரெக்டா நீங்க சாப்பிடணும் அவசியம் கிடையாது. நான் கொடுக்கறதுல எது உங்களுக்கு முடியுதோ அந்த மாதிரி சாப்பிடுங்க. சோ ஐடியாஸ் தான் நான் கொடுக்குறேன். நான் கோச் கிடையாது. சோ அதனாலதான் நான் ஒரு ப்ராப்பர் ஒரு டயட் பிளானா என்னால கொடுக்க முடியாது. சோ அதனாலதான் சொல்றேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆபரேஷன் பண்ணிருக்கு சிஸ்டர். எங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்றீங்க. டயட் மட்டும் பண்ணி நான் வெயிட் லாஸ் பண்ண முடியுமான்னு கேக்குறீங்க. கண்டிப்பா முடியும். என்ன கொஞ்சம் ஸ்லோவா நடக்கும், அவ்வளவுதான். பட் ஹெல்தியா நம்ம நடக்கிறோம், சரிங்களா? அதனால நீங்க ஹெல்தியா நான் சொல்ற மாதிரி சாப்பிடுங்க. கரெக்டா வெயிட் லாஸ் பண்ண முடியும். அதுக்கப்புறம் எனக்கு நீர் கட்டி இருக்கு சிஸ்டர், பிசிஓஸ் இந்த மாதிரி பிரச்சனைகள், தைராய்டு இருக்கு அப்படின்லாம் சொல்றீங்க. எல்லாத்துக்குமே இது ஒரு சொல்யூஷனுங்க. நம்ம உடம்புல சுகர் லெவல் எல்லாமே சுகர் இருக்கவங்களும் சொல்றீங்க. இது ஒரு ஹெல்தியான வெயிட் லாஸ், சரிங்களா? சோ அதனால நம்ம யார் வேணாலும் இது பண்ணலாம். சோ நல்லதுதான். தயங்காம செய்யுங்க. நிறைய பேர் வெயிட் லாஸ் பண்ணிருக்காங்க. எனக்கு கூட தைராய்டு இருந்தது, இப்ப எதுவுமே இல்ல. சோ எல்லாமே நம்ம ஹெல்தியான லைஃப் ஸ்டைல்ல சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நெல்லிக்காய் ஜூஸ் டெய்லி சாப்பிடலாமா, சரி குடிக்கலாமா அப்படின்னு கேட்டுறீங்க. குடிக்கலாம். இன்கேஸ் உங்களுக்கு அந்த சளி பிடிக்கிற மாதிரி ஃபீல் இருந்துச்சுன்னா நீங்க அவாய்ட் பண்ணிக்கலாம், சரிங்களா? அப்போ வீக்லி ஒன்ஸ், வீக்லி ட்வைஸ் அந்த மாதிரி கூட வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பப்பாளி பழம் நான் சாப்பிட்டேன் சிஸ்டர். நான் ஒரு ஃபீடிங் மதர். எனக்கு சளி பிடிச்ச என் பிள்ளைக்கு சளி பிடிச்சிருக்கு. சோ பப்பாளி சாப்பிட்டா அப்படி இருக்குமா அப்படின்னா உங்களுக்கு ஒத்துக்கலைன்னா அதை அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது, சரிங்களா? எல்லாருக்குமே எல்லாமே ஒரே மாதிரி இருக்காது இல்லையா? சோ பெரியவங்கள்ட்ட கேளுங்க. அப்படி அதுவா இருந்துச்சுன்னா நீங்க அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பிரஸ்ட் ஃபீடிங் மேம்னாங்களா, எவ்வளவு கலோரிஸ் சாப்பிடுறது? கலோரிஸே யாருமே சொல்றேன், நார்மலா இருக்கவங்களுமே மைண்டே பண்ணாதீங்க கலோரிஸ. ஏன்னா வெயிட் லாஸ்ல இருக்கும்போது அதெல்லாம் மைண்ட் பண்ணோம்னு வச்சுக்கோங்க, நமக்கு ஸ்ட்ரெஸ் ஆயிடும். ஹெல்தியா அளவா கரெக்டா சாப்பிடுங்க. வெயிட் லாஸ் ரொம்ப ஈஸியா பண்ணிடலாம். 1 hour நல்லா வாக்கிங் போங்க. அப்புறம் மில்லட் ரைஸ் எவ்வளவு சாப்பிடலாம் சிஸ்டர்? 100ல இருந்து 150 கிராம். எந்த இடத்தாலும் கண்ணை மூடிட்டு 100ல இருந்து 150 கிராம் அந்த மெயின் போர்ஷன் இருக்கு இல்லையா? சோ அது 100ல இருந்து 150 கிராம் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஏபிசி ஜூஸ் குடிக்கலாமா அப்படின்னு சொல்றீங்க. ஏபிசி ஜூஸ் குடிக்கலாம். ஆனா ஜூஸா பண்ணி ஒரு பழமோ இப்ப ஆப்பிள், கேரட், பீட்ரூட் எல்லாம் சேர்த்துதான் ஜூஸ் பண்றது ஏபிசி ஜூஸ். சோ அத பாத்தீங்கன்னா அப்படியே நீங்க பச்சையா அப்படியே ஃப்ரூட்டா கட் பண்ணி சாப்பிடுறது ரொம்பவே நல்லது. ஃபைபர் இன்னும் எக்ஸ்ட்ரா இருக்கும். நம்ம ஜூஸா பண்ணும்போது அதுல ஃபைபர் கொஞ்சம் போகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. சோ அதனாலதான் சொல்றேன், ஜூஸ் குடிக்க விருப்பம் இருந்தா குடிங்க. சோ அதுல ஃபைபர் கம்மியா தான் இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் பிளைனா சாப்பிடுறதே இன்னுமே நல்லது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வாக்கிங்
வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து 10,000 ஸ்டெப் வந்து நீங்க நடந்துருவீங்களான்னு என்ன கேக்குறீங்க. நான் ஆல்ரெடி வெயிட் லாஸ் வந்து பண்ணிட்டேன். ஜஸ்ட் இப்போ வந்து மெயின்டைன் தான் வந்து பண்றேன். உங்களுக்கு வந்து ஐடியா கொடுக்குறேன். நான் வந்து ஒரு 1/2 மணி நேரம் வாக்கிங் போறேன். நீங்க வந்து இந்த ஸ்டெப்ஸ் இது எல்லாமே கன்ஃபியூஸ்ல பண்ணிக்கறாதீங்க. 1 மணி நேரம் நல்லா வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைச்சீங்க, 1 மணி நேரம் கையை வீசி உடம்பு அசைச்சு நல்லா வாக்கிங் வந்து போங்க. அதுவே உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ரிசல்ட் வந்து கொடுக்கும். அதுக்கப்புறம் சிஸ்டர் ஸ்பீடா பேசாதீங்க சிஸ்டர், நீங்க மூச்சு வாங்க பேசுறது பார்த்தா எனக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க. அது என்னன்னா, பிள்ளைங்க அந்த சைடு விளையாண்டுட்டு இருப்பாங்களா, சோ நம்ம பேசி முடிச்சுட்டு எல்லாத்தையும் கிளியர் பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்ற ஒரு இது, அதை சொல்ல வர்றதை டக்குன்னு சொல்லணும் அப்படின்ற மாதிரி ஒரு பதட்டத்துல பேசுறதுதான். அதனாலதான் அப்படி இருக்கு. அதனால ஒன்னும் இதுவா எடுத்துக்காதீங்க. நான் கஷ்டம்லாம் படல, ஜஸ்ட் ஒரு சில நேரம் அப்படி ஃப்ளோல வந்து வரும் ஸ்பீடா பேசுற மாதிரி. அதுதான் சிஸ்டர். அதுக்கப்புறம் வந்து கனகா அக்கா சொல்லியிருந்தாங்க, நீ வந்து ஒரு சாதனை பெண்பா, அப்புறம் பிரம்மமுகூர்த்த பூஜை நான் வந்து பண்றேன், அப்போ வந்து உனக்காகவும் வேண்டிட்டு தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. இவ்வளவு லவ் அண்ட் சப்போர்ட் கொடுக்குறீங்க எல்லாருமே, எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதே லவ் அண்ட் சப்போர்ட் எனக்கு தொடர்ந்து கொடுங்க, அதுவே எனக்கு போதும். அதுதான் சொல்லுவேன். அதுக்கப்புறம் வந்து நான் ஒரு பொண்ணு வந்து மெசேஜ் பண்றாங்க, நான் வந்து பாத்தீங்கன்னா சிஸ்டர் நான் வந்து கல்யாணம் எனக்கு வந்து இன்னும் ஆகல, நான் வந்து கஷ்டப்படுற ஃபேமிலி, ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான், நான் வந்து சாப்பாடு தான் 3 வேளையும் நாங்க வந்து சாப்பிடுவோம், இந்த மாதிரிலாம் இருக்கும். என்னால வந்து எப்படி சிஸ்டர் வெயிட் லாஸ் பண்றது தெரியல, ஆனா ரொம்ப குண்டா இருக்கு, வீட்லயே எல்லாரும் கேள்விப்படுறாங்க, எல்லாருமே கேள்வி பண்றாங்க சிஸ்டர் அப்படி சொன்னீங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு உண்மையிலே. அது ஒரு விஷயம் தான். பட் வந்து நீங்க ஒரு அதான் சொல்றேன், நல்லா வாக்கிங் வந்து போங்க, நல்லா சாப்பிடறதுக்கு தகுந்தாப்புல உங்களோட பாடி எதுலயாவது வந்து ஒர்க் அவுட் பண்ணுங்க. ஏதாவது வீட்டு வேலைகளையே வந்து நல்லா பண்றது, அந்த மாதிரி பண்ணாலே நிறைய கலோரிஸ் வந்து பர்ன் ஆயிடும். இப்போ சாப்பாடு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் வந்து நீங்க வீட்லயே கொஞ்சம் ஆல்டர் பண்ணிக்கோங்க. கம்பு கேப் அந்த மாதிரி சில விஷயங்கள் மட்டும் ஆல்டர் பண்ணிக்கோங்க. அதுதான் சொல்லுவேன். கஞ்சி மாதிரி குடிக்கிறது. இப்போ சாதம் வந்து சாப்பிட்டீங்கன்னா அளவு ரொம்ப கம்மியா எடுத்துட்டு காய் ஏதாவது இருந்துச்சுன்னா அதிகமா அதை எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி சில சேஞ்சஸ் மட்டும் பண்ணிக்கோங்க, நீங்க வந்து வெயிட் லாஸ் பண்ணலாம். வேற எனக்கு என்ன சொல்லணும்னு எனக்கு தெரியல, அதுதான் நான் சொல்றேன். முடிஞ்ச அளவுக்கு நீங்க நம்ம கொடுக்குற ஐடியாஸ் அவங்களால எது பண்ண முடியுது அப்படின்றத பார்த்து, ஏன்னா நம்ம வந்து வீட்டுல இருக்க பொருட்களை வச்சுதான் பண்றோம், சோ அதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏத்தாப்புல அதை வந்து பிளான் பண்ணிக்கோங்க, சரிங்களா? சோ ஆல்மோஸ்ட் எல்லாமே வந்து சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். எல்லா சிஸ்டர்ஸ்க்குமே, ஜெயபிரியா சிஸ்டர், அதுக்கப்புறம் தங்கம் சிஸ்டர், அதுக்கப்புறம் ஷியாம்லா சிஸ்டர், அதுக்கப்புறம் நிறைய பேர் இருக்கீங்க, ஜான்சி சிஸ்டர், அதுக்கப்புறம் அதான் ராஜி வடலூர் சிஸ்டர் கூட சொல்லியிருந்தீங்க, நேம் மென்ஷன் பண்ணிருந்தீங்க கரெக்டா அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் சங்கீதா சிஸ்டர், அப்புறம் ஜோஸ் சிஸ்டர், ஒரு சிஸ்டர் பேர்லாம் வரும். சில ஐடியெல்லாம் வேற பேர்ல இருக்கும், அதனால எனக்கு வந்து சரியா தெரியாது. ஸோ அதனாலதான். ஸோ எல்லா சிஸ்டர்ஸ்க்குமே ஒரு பெரிய பெரிய ஹாய். எல்லாருமே நீங்க நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு நான் வேண்டிக்கிறேன். உங்களோட அன்பை எனக்கு தொடர்ந்து கொடுத்துட்டே இருங்க. ஐ லவ் யூ சோ மச் சிஸ்டர்ஸ் எல்லாருக்குமே. வாங்க இன்னைக்கு டே ரொட்டீன் வந்து பார்க்கலாம், சரிங்களா? ஸ்கிப் பண்ணாம பாருங்க, வாங்க பார்க்கலாம். காலையிலே நல்லா வந்து ஃப்ரெஷ்ஷா வந்து டேவை வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா எம்டி ஸ்டமக்ல வெயிட் வந்து செக் பண்றதுதான். இன்னைக்கு நம்மளோட வெயிட் வந்து 60.25 வந்து இருக்குது. நிறைய பேர் வந்து வெயிட் வந்து ஸ்டக் ஆகி நிக்குது சிஸ்டர் சொல்றீங்க. பாருங்களேன், எனக்குமே 3 டேஸா அதுலதான் வந்து இருக்குது. ஆனா அதுக்கு வந்து நமக்கு வந்து நல்ல ஒரு ரிசல்ட் வந்து கொடுக்கும். தொடர்ந்து நம்மளோட வேலையை கரெக்டா வந்து பண்ணுங்க, சரிங்களா? அதுக்கப்புறம் காலையில எம்டி ஸ்டமக்ல குடிக்கிறதுக்கு ஒரு சூப்பரான ஹெல்தியான ஒரு ட்ரிங்க் தான். வெயிட் லாஸ்க்கும் ஹெல்ப் பண்ணும், நம்மளோட இம்யூனிட்டி பவரையும் இன்க்ரீஸ் பண்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா வந்து இருக்கும். அதுக்கு சுடுதண்ணி நல்லா காய வச்சுட்டு அதுல வந்து பாத்தீங்கன்னா ஜீரகம், சின்ன துண்டு பட்டை வந்து சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா சின்ன துண்டு இஞ்சி வந்து சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் இதெல்லாமே நல்லா கொதிச்சு வரணும். அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா இதுல கொஞ்சமா மஞ்சள் தூள், அதுக்கப்புறமா கொஞ்சமா மிளகு தூள் வந்து சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு 1/2 லெமனை வந்து பிழிஞ்சு விட்டுக்கிறேன். இது வந்து பாத்தீங்கன்னா எனக்கு என்னோட ஹஸ்பண்டுக்கும் சேர்த்து வந்து பண்றேன், சரிங்களா? அதுக்கேத்தாப்புல நீங்க வந்து சேர்த்துக்கோங்க. அவ்வளவுதான். இது எல்லாமே சேர்த்துட்டோமே, இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம வந்து ஃபில்டர் பண்ணி நம்ம வந்து குடிக்க வேண்டியதுதான். ரொம்ப சிம்பிள் தான். ஆனா இது வந்து பாத்தீங்கன்னா அவ்வளோ நமக்கு வெயிட் லாஸ்க்கு, நம்மளோட தொப்பை குறையிறதுக்கு, நம்மளோட கொழுப்பு அடிமட்ட கொழுப்பு குறையிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா வந்து இருக்கும், சரிங்களா? இந்த கலர்ல தான் இருக்கும், ஆனா குடிக்கிறது நல்லா இருக்குங்க. லைட்டா இந்த லெமன் ஆட் பண்ணிருக்கோம் இல்லையா, பிளிப்பு சுவையா நல்லா இருக்கும். சூப்பரா இன்னைக்கு இந்த ட்ரிங்க் குடிச்சா வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. கண்டிப்பா இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்க, அப்பதான் நீங்க வந்து வெயிட் லாஸ் வந்து நல்லபடியா பண்ண முடியும். அதுக்கப்புறம் காலைல பிரேக்ஃபாஸ்ட் வந்து பண்ண வேண்டிய டைம் ஆயிடுச்சு. இன்னைக்கு வந்து சேமியா தான் வந்து பண்ண போறேன். பாக்கெட்டை தலையில வச்சு பேசிட்டு இருக்கேன் பாருங்க, இப்பதான் வந்து பாக்குறேன். ரோஸ்டட் வரசமல்லி அப்படின்னு போட்டிருக்கு, வர்மிசெல்லி அப்படின்னு போட்டிருக்கு பாருங்க. இது எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும்னு தெரியல.
ஆனா இது வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் வீட்ல வந்து பண்ணதுதான் இந்த சேமியா. இந்த மாதிரி சேமியாலாம் வந்து பாத்தீங்கன்னா வீட்ல பண்ண மாதிரி பாஸ்தா இந்த மாதிரி அப்பப்போ அந்த மாதிரி சாப்பிட்டுக்கலாம். எப்பவும் போல வந்து வெங்காயம், கருவேப்பிலை, கடுகு, பச்சை மிளகாய் போட்டு தாளிச்சு விட்டுருக்கேன், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் தண்ணி வச்சுட்டு கொதிக்க விட்டுக்கலாம். நல்லா ரோஸ்டட்ன்றனால நம்ம வந்து ரோஸ்ட் பண்ண கூட தேவை கிடையாது. இது ரொம்ப ஈஸியாவும் இருக்கும். உப்புலாம் சேர்த்து நல்லா வந்து கொதிக்க வச்சுக்கலாம். இந்த சைடு வந்து பாத்தீங்கன்னா பச்சை சட்னி தான் வந்து எப்பவுமே எனக்கு வந்து சேமியாவுக்கு அந்த பச்சை சட்னி அல்டிமேட்டா இருக்கும். தக்காளி, பூண்டு, வரமிளகாய், உப்பு, அவ்வளவுதாங்க. இதை வந்து அப்படியே வந்து அரைச்சிட்டோம் வச்சுக்கோங்க, டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். இந்த பச்சை சட்னி இட்லி தோசைக்குமே சூப்பரா இருக்கும். எங்க வீட்ல எல்லாம் அதான் வந்து அடிக்கடி செய்வோம் நாங்க. சோ அது சேமியாவே அந்த சைடு போட்டு கிண்டி விட்டுட்டேன். இந்த சைடு வந்து பச்சை சட்னிக்கும் தாளிப்பு வந்து கடுகு, கருவேப்பிலை போட்டு நல்லா தாளிச்சு கொடுத்தோம்னா சூப்பரா இருக்கும். கொஞ்சம் காரமாவும் நல்லெண்ணெய் தாளிச்சு ஊத்தினாலும் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். சேமியா பாருங்களேன், நல்லா வறுத்த சேமியா நல்லா பொழு பொழுன்னு இருக்கு பாருங்க. அதுக்கப்புறம் பாருங்களேன், சரியான மழை டக்குனு வந்து பாத்தீங்கன்னா வானம் வந்து இருட்டிடுச்சு. தம்பி இன்னைக்கு வந்து நான் ஸ்கூலுக்கு வந்து அனுப்பல, ஏன்னா கிளைமேட் ஒரு மாதிரியா இருக்கு இல்லையா. சோ அதனால காய்ச்சல் வந்து ஒரு 2-3 நாள் வந்து சரியாயிடுச்சு. இருந்தாலும் ஒரு 2-3 நாள் வீட்டுல வச்சு அனுப்ப சொல்லி டாக்டர் வந்து சொன்னாங்க. ஏன்னா நிறைய வந்து பரவுது இல்லையா. சோ அதனால இப்ப நம்ம வீக்னஸா இருக்கும்போது நமக்கு வந்து ஒட்டிக்கிறோம் இல்லையா, அதனால வந்து மலேரியா அந்த மாதிரிலாம் வந்து பரவிட்டு இருக்கு, அதனால சொன்னாங்க. சோ ஹஸ்பண்ட்க்கு லஞ்ச் பாக்ஸ்க்கு சேமியா, பச்சை சட்னி, அதுக்கப்புறம் காலைல பிரேக்ஃபாஸ்ட்க்கு ஃப்ரூட் அண்ட் நட்ஸ், மூஸ்லி, வெள்ளரிக்காலாம் வச்சு பேக் பண்ணிட்டு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அம்மாச்சிக்கும் வந்து காஃபி எல்லாம் போட்டு அவங்களுக்கு வந்து பேக் பண்ணி கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துட்டேன். ஸோ இன்னைக்கு நம்மளோட பிரேக்ஃபாஸ்ட்க்கு இந்த ஃப்ரூட் அண்ட் நட்ஸ் மூஸ்லி தான் வந்து எடுத்திருக்கேன். இது வந்து பாத்தீங்கன்னா எல்லா ஃபிளேவர்ஸோட இது வந்து நல்லா இருக்குங்க. ஒவ்வொரு ஸ்வீட்னஸ் இல்லாம இது வந்து நல்லா இருக்கும். ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டு வாங்கிக்கோங்க, நிறைய பேர் கேக்குறீங்க, அதனாலதான் சொல்றேன். ஒரு 4-5 ஸ்பூன் போட்டுட்டு அதுல வந்து சுடுதண்ணியை வந்து ஆட் பண்ணி தான் சாப்பிட்றேன். செம்ம டேஸ்டியா வந்திருக்கும். ஸ்வீட் கிரேவிங்ஸ் இருக்கும்போது இதெல்லாம் சாப்பிடுங்க. நிறைய பாருங்களேன், நட்ஸ் எல்லாமே இருக்கு, அதுல ஃப்ரூட்ஸ் எல்லாமே இருக்கு. காலைல ஒரு பெஸ்ட் பிரேக்ஃபாஸ்டா வந்து இருக்கும். சூப்பரா பிரேக்ஃபாஸ்ட் எல்லாமே சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் வந்து கிளம்பிட்டாங்க. செம்ம மழையா இருக்கு பாருங்க, அதுலதான் வந்து கிளம்புறாங்க. கேட் சாவிக்காக தான் வந்தாங்க திருப்பியும். சரி, அதனாலதான் எடுத்து கொடுத்துட்டு அவங்கள வந்து வெளியே அனுப்பி வச்சாச்சு. அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து குளிச்சு ஃப்ரெஷ் அப் ஆயாச்சு. இன்னைக்கு என்னடா டிஷர்ட், இது நார்மல் டாப்பு இது மாதிரி போட்டிருக்கேன்னு பாப்பீங்க. ஏன்னா தம்பி தான் ஸ்கூல்ல இருந்து கூப்பிட்டு வர வேலை இல்லை இல்லையா. சோ அதனாலதான் குர்த்தி போடல நானு. சோ பிள்ளைங்களுக்கு அப்புறம் வந்து பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்துட்டேன் அப்பவே. சோ அதனால பாலும் வந்து ஆத்தி கொடுத்துடலாம்னு சொல்லிட்டு 2 பேருக்கு வந்து ஆத்தி கொடுத்தேன். பெரியவன் வந்து நார்மல் ஆயிட்டான், எல்லாருமே கேட்டுட்டே இருக்கீங்க, வந்து நார்மல் ஆயிட்டான். ஆனாலும் அந்த 2 டேஸ் வந்து அந்த மெடிசனை வந்து ஃபாலோ பண்ண சொன்னாங்க. இப்போ வந்து மழையும் இதுவுமா இருக்கு இல்லையா. சோ அதனால கிளைமேட் சேஞ்ச் ஆகிறதுனால நிறைய வந்து இந்த மாதிரி மலேரியா ஃபீவர் மாதிரி நிறைய வருது. சோ அதனால வீட்லயே வச்சு நீங்க வந்து பாத்துக்கோங்க ஒரு 2-3 டேஸ் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சோ அதனாலதான் வீட்டுல தான் வச்சிருக்கிறேன். சோ மெடிசனையும் கரெக்டா வந்து கொடுத்தாச்சு. எப்பவும் போல வந்து பாராசிட்டமால் அதுதாங்க, நம்ம வீட்டுல இருந்து அதை கொடுத்தாலுமே சரியாகாது. இதே இந்த ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்தோம்னா சரியாயிடும். அது என்னமோ ஹாஸ்பிட்டல்ல போய் டாக்டருக்கு காசு கொடுத்தாதான் சரியாகிற மாதிரி இருக்கும். எத்தனை பேர் வீட்டுல இதை வந்து ஃபீல் பண்ணிருக்கீங்கன்னு கமெண்ட்ஸ்ல மறக்காம சொல்லுங்க. அதுக்கப்புறம் மிஷின்ல போய் துணியை போட்டு விட்டுட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சுங்க. அதை போட்டு விட்டு வந்தோம்னா ஒரு வேலை முடிஞ்சிடும். மழை பயங்கரமா இருக்குங்க, துணியை காய போட்டு எடுக்கிறதே பெரிய விஷயமா இருக்கு. சோ அதனால போட்டு விட்டுட்டு வந்துட்டு ஒரு 11 மணி ஆயிடுச்சு. அம்மாச்சிக்கு ஒரு இஞ்சி டீ போட்டு கொடுக்கலாம்னு சொல்லிட்டு இஞ்சி டீ தாங்க போட்டுட்டு இருந்தேன். இங்க பாருங்களேன், பேக் அவனோட எடுத்து வச்சுக்கிட்டு கொடுக்காம இந்த சின்னவர் வந்து வம்பல் பண்ணிட்டு இருக்காரு. இவங்களுக்கு பஞ்சாயத்து வச்சே நான் ஓஞ்சு போயிடுவேன் போல இருக்கு, முடியலங்க. அப்புறம் அவங்களுக்கு எடுத்து கொடுத்துட்டு வந்தேன். அதுக்கப்புறம் நல்லா சாயா நல்லா வந்து கொதிச்சுட்டு இருக்கு பாருங்க. ஃபில்டர் பண்ணிட்டாச்சு. கப்பு வந்து அம்மாச்சிட்டு இருக்கனால இந்த கப்ல தான் வந்து போட்டுட்டு ஒரு கிண்ணத்தை வச்சு மூடி போய் கொண்டு போய் வந்து கொடுத்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே காம்பவுண்டுக்குள்ளதான் அம்மாச்சி வந்து ஒரே காம்பவுண்டுக்குள்ளதான் இருக்கிறோம். சோ அதனாலதான் கொண்டு போய் கொடுத்துட்டு வந்தேன்னா அம்மாச்சிக்கு வந்து தக்காளி இல்லைன்னு சொல்லவும் வாங்கிட்டு வரதுக்காக நான் வந்து மார்க்கெட்டுக்கு இங்க வந்தேங்க. ஒரு 10 நிமிஷமாவது நடக்கிற தூரம் தான், கொஞ்சம் தூரம் தான், ஒரு 1/4 மணி நேரத்துக்கு மேலே வரும். நடந்தே போய் வாங்கிட்டு வந்தேன். நல்லா இருந்தது. எனக்குமே பிள்ளைங்களுக்கு டிவில கார்ட்டூன் போட்டு விட்டு போயிருந்தேன்னா அவங்க வாடு பாத்துட்டு இருந்தாங்க. சரி, அதுக்கப்புறம் நமக்கு வந்து டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஃப்ரிட்ஜ்ல இருந்து வெஜிடபிள்ஸ் எடுத்துட்டு கிச்சனுக்குள்ள நுழைஞ்சாச்சு. இன்னைக்கு வந்து இந்த சீனி வரங்காய் தான் வந்து பண்ண போறேன். இது வந்து கொத்த வரங்காய்ன்னு சொல்லுவாங்க, சீனி வரங்காய்ன்னு சொல்லுவாங்க. இது வத்தல் போட்டா ரொம்பவே நல்லா இருக்கும். காய் எடுத்துட்டு நறுக்க போகும்போது ஐயோ துணி மிஷின் போட்டிருந்தோம் இல்லையா, சோ அதை வந்து காய போட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு காய போட்டுட்டு இருந்தேன். மேகம் ஒரு மாதிரி மூட்டமா தான் இருக்கு, இருந்தாலுமே வந்து காய போட்டு வந்துட்டோம்னா கொஞ்சமாவது உலர்ந்து இருக்குமேன்னு சொல்லிட்டு காய போட்டுட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் பாருங்களேன், இங்க உள்ள சீனி வரங்காய் இதை வந்து நல்லா வத்தல் போடுவாங்க, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். சோ இன்னைக்கு வந்து பொரியல் மாதிரி தான் வந்து பண்ண போறேன். இது வந்து நிறைய வாய்வு உள்ள பொருள், இதுல நிறைய பூண்டு நச்சு போட்டு
செய்யணும். ஃபீடிங் மதர்லாம் இதை வந்து கண்டிப்பா அவாய்ட் பண்ணணும்னு சொல்லுவாங்க எங்க வீட்டுல. சோ அதனால இதெல்லாம் வந்து ஏன்னா ரொம்ப வாய்வு உள்ள பொருள், ஆனா டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். நல்லா வாஷ் பண்ணிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டா கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா ஒரு கடாயில எண்ணெய் சுடு பண்ணிட்டு சோம்பு வந்து பொரிய விட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் நல்லா பூண்டு வந்து தட்டி சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா பச்சை மிளகாய், வெங்காயம் வந்து சேர்த்துட்டு இதை வந்து அப்புறம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். இன்னைக்கு வந்து கருவேப்பிலை இருக்கு இல்லையா, சோ அதெல்லாம் சேர்த்து ஒரு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பக்கத்து வீட்டுக்காரங்க கொடுத்த கருவேப்பிலை தான் இப்ப தாராளமா செலவு பண்றோம் பாத்தீங்களா. கருவேப்பிலை இருந்தா ஒரேதான் செலவு பண்றது, இல்லட்டா இல்லைன்னு உட்கார்ந்து இருக்கிறது. ஏன்னா கருவேப்பிலோட பிளேவரே தனிதான், என்ன சொல்றீங்க. அதுக்கப்புறம் வந்து வெங்காயம்லாம் வதங்கினதுக்கு அப்புறம் தக்காளியும் போட்டு உப்பு போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டேன். அதுக்கப்புறமா மசாலாவுக்காக மல்லித்தூள், மிளகாய் தூள், மஞ்சள் தூள் 3 தான் எப்பவும் போல. நம்ம வீட்டுல அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் இருந்தா அது மட்டும் கொஞ்சம் சேர்த்துட்டாவே போதும். அவ்வளவுதான். மஞ்சத்தூள் போடையில கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து விழுந்துருச்சு. சரி பரவாயில்ல, மஞ்சத்தூள் தானே, கிருமி நாசினி, அதுக்கப்புறம் இம்யூனிட்டி பூஸ்டர் சொல்லி நினைச்சுக்க வேண்டியதான். நல்லா அதையும் வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா சீனி வரங்காய வந்து பாத்தீங்கன்னா கட் பண்ணிருக்கோம் இல்லையா, அதையும் சேர்த்து ஒரு நல்லா வதக்குனதுக்கு அப்புறம் உப்பு சேர்த்து திருப்பியும் வந்து வதக்குறேன். கொஞ்சம் தண்ணி ஊத்தி நல்லா வேக விடுறேங்க. ஏன்னா அந்த காய் வந்து வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். சோ அதுதான், அதனால வேக வச்சுட்டு இருக்கும் போதே இந்த சைடு பாத்திரத்தை கொஞ்சம் கழுவி எடுத்துட்டோம்னா கொஞ்சம் வேலை முடியுமேன்னு சொல்லிட்டு அதையும் வந்து பாத்திரத்தை விளக்கிட்டு இருந்தேன். அப்புறம் இந்த சைடு வந்து பாத்தீங்கன்னா காய் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு பாருங்க. சீனி வரங்காய் இதை சாதத்துல போட்டு பரட்டி சாப்பிடறதுக்கு, இல்ல சாம்பார் வைக்கும் போது இதை வச்சு சாப்பிடறதுக்கு, கஞ்சிக்கு செம்மையா இருக்கும் இல்லையா. அம்மாச்சிக்கு வந்து நேத்து வந்து சாதம் இருந்தது, கஞ்சி ஊத்தி வச்சிருந்தது. நைட்டு நேத்து சாதம் அடிச்சேன்ல, சோ அதில் கஞ்சி வச்சு அவங்களுக்கு வந்து இந்த சீனி வரங்காய் பொரியல் வச்சு கொடுத்துட்டேன். அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் நம்மளோட மதிய லஞ்சுக்கு வந்து பாத்தீங்கன்னா காலையிலேயே சேமியா செஞ்சேன் இல்லையா, அதை நான் எனக்கு காலைல சாப்பிடல, எடுத்து வச்சிருந்தேன். அது கூட பச்சை சட்னி, அதுக்கப்புறம் இந்த சீனி வரங்காய் பொரியல், அதுக்கப்புறம் அம்மாச்சி இந்த ராஜ்மா கிரேவி வந்து கொடுத்தாங்க. சோ அந்த ராஜ்மா கிரேவியும் வச்சு பயிர் வகைக்காக அதையும் வந்து எடுத்துக்கிட்டேன், ப்ரோட்டீனுக்காக. சூப்பரா ஃபீலிங்கா நான் வந்து சாப்பிட்டுட்டேன். பிள்ளைங்களுக்கும் வந்து சாப்பாடுலாம் ஊட்டி விட்டாச்சு. ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்காக பிள்ளைங்களுக்கு வந்து பொரி தான் வந்து கொடுத்தேன். இந்த மசாலா பொரி மாதிரி இருக்கும் இல்லையா, அதை சாப்பிட்டாச்சு. அதுக்கப்புறம் சரி இன்னைக்கு டியூஷனாவது அனுப்பலாமேன்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போனேன். அவங்க வீடு பாத்தீங்கன்னா இன்னைக்கு பூட்டி கிடந்தது. அந்த பொண்ணு சரி முடியலையே தம்பி வரமாட்டோன்னு நினைச்சிட்டு அந்த பொண்ணு சொல்லல, இன்ஃபார்ம் பண்ணல. வீட்டுக்கு போனா பூட்டி இருந்தது, அவங்க வெளில போயிருந்திருப்பாங்க போல. சரி இன்னைக்கு ஸ்கூலும் உனக்கு கட்டுடா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் ஆனா வீட்டுல வந்து அவன் வந்து பண்ணனா. ஆனா அவனுக்கு வந்து நல்லா வந்து இன்ட்ரெஸ்ட்டுங்க. நானே போறேன், ஸ்கூலுக்கு போறேன், டியூஷன் போறேன்னு வந்து சொல்லுவான். எப்பவுமே பிள்ளைங்களை வற்புறுத்தி நம்ம வந்து கொண்டு வந்தோம்னா அது வந்து கொஞ்சம் ரொம்ப இதுவா இருக்கும். ஆனா அவங்களாவே வந்தாங்கன்னா நல்லா வந்து பண்ணுவாங்க. சோ இது யாரெல்லாம் ஃபீல் பண்ணிக்கிறீங்கன்னு சொல்லுங்க. நாங்கெல்லாம் அப்படிதான். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1/2 மணி நேரம் நல்லா வந்து வாக்கிங் வந்து போனேன். நல்லா 1 மணி நேரம் வந்து பாத்தீங்கன்னா வாக்கிங் வந்து போங்க, வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா வந்து இருக்கும். அதுக்கப்புறம் வாக்கிங் போயிட்டு மேல போனேன் இல்லையா, அம்மாச்சியும் வீட்டுக்கே வந்தாங்க. வந்ததும் சரி அவங்களுக்கு வந்து காஃபி வந்து போட்டு கொடுத்துடலாம்னு சொல்லிட்டு எப்பவும் போல வந்து அவங்களுக்கு வந்து காஃபி வந்து போட்டு கொடுத்தாச்சு ஈவினிங் டைம்ல. அதுக்கப்புறம் தம்பிங்களுக்கு வந்து பால் வந்து ஆத்தி கொடுத்துடலாம்னு சொல்லிட்டு அதான் வந்து ஆத்தி கொடுத்துட்டு இருந்தேன். வந்து பேசிட்டே இருந்தாங்க என்கிட்ட வந்துட்டு. அதுக்கப்புறம் எனக்கு வந்து ஒரு கொய்யாக்காய் வந்து இருந்தது. சோ கொஞ்சம் பழுத்த மாதிரி தான் ஆயிடுச்சு. சோ அதை வந்து சாப்பிடலாம் இன்னைக்கு ஸ்நாக்ஸ்க்கு அப்படின்னு சொல்லிட்டு இதைதான் வந்து சாப்பிட்டேன். கொய்யாக்கால நிறைய ஃபைபர் கண்டென்ட் இருக்கு, நல்ல ஃபில்லிங்காவும் இருக்கும், வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சோ வந்து ஸ்நாக்ஸ் தேவைன்னா இதை வந்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பாருங்களேன் 6:15 டைம்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு மழை இதுவுமா இருக்கிறதுனால நமக்கு வந்து இதுவாயிடுது, இருட்டாயிடுது. சோ அதனால அதை வந்து வீட்டுல இருக்கவங்களுக்கு சாதம் தான் வந்து வச்சேன். ஏன்னா அடுத்த மாசம்லாம் குளிர் வந்து ஸ்டார்ட் ஆயிடும், சாதம் வந்து கம்மியா தான் சாப்பிட முடியும். சோ ஹஸ்பண்டும் வந்து சாதம் இந்த இதெல்லாம் கேட்டாங்க. சோ கொத்தவரங்காய் பொரியலை வச்சு நான் 2 பிரவுன் பிரெட் வச்சு நான் வந்து டின்னர் வந்து முடிச்சுட்டேங்க. இதை வந்து சேர்த்து சாப்பிடறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். வீட்லயே வந்து பாத்தீங்கன்னா கொத்தவரங்காய் பொரியல் இருக்கு இல்லையா, அதை வந்து பிரட்டிக்கிட்டோம், அது கூட ஊறுகாய் அதெல்லாம் வச்சே சாப்பிட்டாங்க. சோ அதுவே போதும்னு சொல்லிட்டாங்க. காய் வந்து நிறைய இருந்தது இல்லையா, அதெல்லாமே பொரிக்கிறதுக்கு. சோ அதனால நிறைய இருந்தது, இன்னும் கூட இருக்கு நாளைக்கு யூஸ் பண்றதுக்கு. சோ அதுதான். அதுக்கப்புறம் பாத்திரம் எல்லாம் விலைக்கு வச்சுட்டு கம்ப்ளீட்டா வீட்டுல வேலையை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மார்க்கெட்டுக்கு தாங்க கிளம்பிட்டோம். புதன்கிழமை மார்க்கெட் எங்க வீட்டு பக்கத்துல வந்து இருக்குது. சோ ஃபர்ஸ்ட் போனோடனே அங்கே இந்த மார்க்கெட்ல எல்லாமே இருக்கும் பொருட்கள், ட்ரெஸ்ல இருந்து காய்கறியில இருந்து நமக்கு தேவையான பொருட்கள், செப்பல், வளையல், இந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே இந்த மார்க்கெட்ல இருக்கும். சோ டெல்லியில ஒவ்வொரு ஏரியால ஒவ்வொரு கிழமைகள்ல வந்து போடுவாங்க. சோ எனக்கு சில விஷயங்கள்லாம் வந்து வாங்கிட்டு அதுக்கப்புறமா வெஜிடபிள்ஸ் எல்லாமே கொஞ்சம் வாங்கிட்டு நாங்க வந்து வீட்டுக்கு வந்து கிளம்பிட்டோம். இந்த மாதிரி கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கும். 8:30 போல வந்து போனோம், நல்லா இருந்தது. வீட்டுக்கு பக்கத்துல தான், கொஞ்சம் ஒரு 10-15 நிமிஷத்துலயே வந்துடலாம், 10 நிமிஷம் தான், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு கடைசியா தண்ணி குடிச்சுதான் வந்து கம்ப்ளீட் பண்றேன். 6:30 மணிக்கு 7 மணிக்கு சாப்பிடுறீங்க அப்படின்னா, நிறைய பசிக்குது அப்படின்னா நீங்க வந்து கிரீன் டீ, பிளாக் காஃபி
நிறைய தண்ணி குடிக்கிறது, இது மட்டுமே ஃபாலோ பண்ணுங்க. சோ இன்னைக்கு நான் வந்து சூப்பரா வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். நீங்களும் சூப்பரா கம்ப்ளீட் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்து வந்து மோட்டிவேட் பண்ணுங்க, நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. அவ்வளவுதான் நினைக்கிறேன். நாளைக்கு என்னெல்லாம் பண்றோம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இவ்வளவு நேரம் என்னோட வீடியோவை பொறுமையா பார்த்தமைக்கு மிக்க நன்றி. பாய்.